ரோஜா பூக்கள் அழகாக இருக்கும். ஆனால் அந்த செடியில் முட்கள் உண்டு. முள்ளில் தான் ரோஜா பூக்கள் பூக்குது. அந்த முட்களும் நன்மைக்கு தான். அது ரோஜா செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பையும் செடியில் உள்ள நீர் ஆவியாகாமல் தடுத்து செடி செழிக்கவும் உதவும். நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நாம் நினைக்கலாம், நமக்கு ஏன் இந்த முள் என்று. அதுவும் நன்மைக்காக தான் இருக்கும். நம்மை படைத்த கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அவர் வசிக்க ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். அதில் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப அநேக வேளையில் அதற்கு அவர் தெரிந்தெடுப்பது உபத்திரவத்தின் குகை. மனிதனுக்கு தன்னை படைத்த இறைவனை குறித்த தேடுதல் தாகம் இருக்கும். உபத்திரவத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக தாகத்தோடு இருப்போம். அப்பொழுது ஜீவ ஊற்றாகிய தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி இன்னும் அதிகமாய் தம்மண்டையாய் நம்மை சேர்க்கின்றார். பவுலப்போஸ்தலருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பலவீனத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பலனும் வல்லமையும் வெளிப்பட்டது. பலவீன நேரங்களில் நாம் தனிமையாய் அல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தம்முடைய பலனை கொடுக்கிறார். பவுலப்போஸ்தலர் மேன்மையான உன்னத ஆசீர்வாதங்களினால் ஆதி திருச்சபைகளை நாட்டினார். அநேக புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை எழுதினார். இதனால் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஓட பொறுமையும் தாழ்மையும் உபத்திரவ என்கின்ற அந்த முள்ளில்தான் அவர் உள்ளத்தில் பூத்திருந்தது. உபத்திரவம் நமக்குள் பொறுமை, தாழ்மை, நற்குணங்கள், நமக்குள் தேவன் அருளின திறமைகள், கிருபைகளை பூக்கச் செய்து நமக்கும் அநேகருக்கும் அதை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல.